ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தக்காளி தொக்கு. இது வந்து சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, இது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். 3 தக்காளி, பெருசாக இருந்துச்சுன்னா 3 போதும், சின்னதாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கணும். 2வது பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. அடுத்தது எண்ணெய். இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சிடலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆகும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்ப கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். நெக்ஸ்ட் கருவேப்பிலை. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். இன்னும் வெங்காயம் போடாம தக்காளி போட்டிருக்கேன்னு பாக்குறீங்களா? தக்காளி போட்டா, தக்காளியோட ஃபர்ஸ்ட் வெங்காயம் போட்டோம்னா என்ன ஆகும்னா, வெங்காயம் நல்லா வதங்கிரும். அப்படி வதங்க வேண்டாம். வெங்காயம் வந்து நல்லா கிரன்ச்சியா இருக்கணும். அதுக்காக முதல் நம்ம தக்காளியை போட்டுடலாம். நம்ம சப்பாத்தி சாப்பிடும் போது இந்த வெங்காயம் வந்து நம்ம கடிப்படுறது நல்லா இருக்கும், டேஸ்ட். இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த தக்காளி வேவறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு தான் போடணும், சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ ஓரளவு தக்காளி வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், ஆனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். நல்லா கலந்து விட்டு கேஸ் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அந்த ஆவிலையும் அது நல்லா தக்காளி நல்லா வெந்துடும். அது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ மூடி ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, நல்லா எண்ணெய் மிதக்குது. இந்த லெவலுக்கு இருந்தா போதும். இப்போ லைட்டா கொஞ்சம் கொத்தி விட்டுக்கலாம். தக்காளியும் வெங்காயம் ஒண்ணா இருக்கணும். நம்ம தக்காளி போட்டது எதையுமே அப்படி முழுசா இருக்கக்கூடாது. இப்படி கொத்தி விட்டோம்னா எல்லாம் ஒண்ணாயிரும். சப்பாத்திக்கு சூப்பரா இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு சாதத்துலயும் நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம். கொஞ்சோண்டு சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேற பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு, சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மெயினாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய் மக்களே.